ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நோக்கி ஓடும்போது சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுத்தி நம்ம மனசு சோர்வடைஞ்சிருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் யாராவது ஒரு மென்டர் இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே இது பண்ணு இது பண்ணாத அப்படின்னு கைட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருப்போம். இல்லை நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே விஷயங்களை அவங்களும் பண்ணால் நம்ம டீமோட்டிவேட் ஆகிற டைமெல்லாம் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் மோட்டிவேட்டடாக இருப்போமே. இப்படி ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்காம போயிடுச்சுன்னு பல தடவை ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், ஒரு மென்டர், இது ரெண்டுமே உங்களுக்கு கிடச்சிதுன்னா எவ்வளோ ஒரு மேஜிக்காக இருக்கும். என்னது, இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டில் எல்லாமே வர்ச்சுவலாக ஆன்லைனாக பீப்புள் எல்லாமே டிஸ்கனெக்டடாக ஃபீல் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்குமா அப்படின்னா எஸ், நடந்தது. என் லைஃப்பில் நடந்த மேஜிக் பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். 21 Day 5 AM சேலஞ்ச் பை ஸ்கில்லோரா அகாடமி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என் லைஃப்பில் இன்னும் 21 days முடியல. இன்றைக்கி வந்து டே 10 தான். இந்த டே 10லேயே நான் என்னென்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஃபீல் பண்ணேன், என்ன மாதிரி சேஞ்சஸ் எனக்குள்ளே நடந்தது, இந்த ப்ரோக்ராம் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் என் லைஃப்பில் நடந்த சேஞ்சஸ் வந்து நீங்களும் அனுபவிக்கணும், நீங்களும் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஃபெப்ரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுனாவோ இல்லை என் லைஃப்லையும் இந்த மாதிரி மிராக்கிள் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ப்ரோக்ராம் போய் என்ரோல் பண்ணுங்கள். எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, டிசம்பர் மந்தில் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது 21 Day 5 AM சேலஞ்ச் ஸ்கில்லோரா அகாடமி அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து டாக்டர் சுரேஷ் பாண்டியன் சார்கிட்டேருந்து வந்திருந்தது. அதை பார்த்தனையும் அதுக்கு சுற்றி நிறையா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருந்தது. ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறையா இருந்தாலுமே என்ன கேப்சர் பண்ண ஒரு விஷயம் 5 AM சேலஞ்ச் ஃபார் 21 days. நான் இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, நான் ஒரு 10 yearsஆக 5 AMக்கு எந்திரிக்கணுங்கிறது என்னுடைய ட்ரீம். நான் ஒரு ரெசிடென்ஷியல் யோகா ப்ரோக்ராம் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அந்த 5 days கம்பல்சரியாக நீங்கள் 4:30க்கு எந்திரிச்சு யோகா கிளாஸ்க்கு போயிடணும். பட் என்ன நடந்துச்சுன்னா, அந்த யோகா கிளாஸ் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோனையும் நான் வீட்டுக்கு வந்து டே 3 வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். டே 4 டே 5 அலாரம் அடிச்சது ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அப்போ நான் யோசிச்ச ஒரே விஷயம், யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே. இந்த ஹேபிட்டை நான் ஒரு 21 days ஃபாலோ பண்ணிட்டேன்னா என் லைஃப் டைம் ஹேபிட்டாக மாறிடுமே நினச்சிருக்கேன். ஐ திங்க் யூனிவர்ஸ் இதை கேட்டுச்சா என்னன்னு தெரியல, என்னுடைய தாட் ப்ராசஸ் யூனிவர்ஸ் கேட்டுச்சான்னு தெரியல. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் அந்த ஆடை பார்த்தேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் அது எல்லாமே எனக்கு செகண்டரியாக தான் இருந்தது. நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும் 21 நாளைக்கு, இது நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் திங் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா, ஒன்று தான், நான் 21 daysல அட்லீஸ்ட் ஒரு 10 days 5 o'clock எந்திரிச்சிட்டேன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம், நான் என்னை பேட் ஆன் த பேக் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு 10th day, இன்னைக்கு 10 days நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து நான் மட்டுமே காரணமாக அப்படின்னா இல்லை. இந்த வீடியோவில் யார் அதுக்கு காரணமாக இருந்தால், இந்த ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 21 Day 5 AM சேலஞ்ச் பை ஸ்கில்லோரா அகாடமியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சேன் அப்படிங்கிறத டாப் 5 தான் சொல்ல போகிறேன். நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது, பட் டாப் 5 தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த ஒர்க் புக் எங்களுடைய 21 Day சேலஞ்ச் வந்து Jan 5th ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஆக்சுவலி சுரேஷ் பாண்டியன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா Jan 5th Jan 2 கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்போம், கோல் செட்டிங்கில் பிஸியாக இருந்திருப்போம். கோல் செட் ஆகிட்டு அதை ஃபெயில் ஆகிட்டு அந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்து இந்த 5 AM சேலஞ்ச் பார்க்குறேன். ஏன்னா நானுமே Jan 1 சில கோல்ஸ் செட் பண்ணேன், Jan 3 அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் தென் வென் ஐ வாஸ் அபவுட் டு ட்ராப் த பால், தட்ஸ் வென் திஸ் ப்ரோக்ராம் ஹேப்பன். அப்படியே வந்து அந்த பால் விழுகும்போது யாரோ ஒருத்தர் கை பிடிச்சி மறுபடியும் நம்மளை தூக்கி விட்ட மாதிரி தான் இது ஃபீல் ஆச்சு. ஸோ அகெயின் கம்மிங் பேக், ஐ திங்க் Jan 4th or 3rd எனக்கு இந்த புக் கிடச்சிது. ஸோ யூ கேன் சி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் புக். ஸோ இவங்க வந்து ஒரு PDF அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். இந்த புக் எடுத்தனையும் பிரிண்ட் பண்ணி ஸ்பைரல் பைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் நானும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் குட் கேர்ளாக இந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி ஸ்பைரல் பைண்டு என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுத்தாரு, கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு.
இந்த புக்கை பற்றி நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, எவ்ரி சிங்கிள் டே. ஸோ நான் ஏன் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறேன், ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேசாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் 2025 லாஸ்ட் இயர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துட்டையும் நான் ஓப்பன் அப் ஆகி சொன்னேன் அப்படின்னா, நாட் வித் ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஸ், யார்ட்டையாவது ஓப்பன் அப் பண்ணும்போது நானும் அதை தான் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போது நான் 2025 எவ்வளோ டஃப்பான ஃபேஸில் இருந்தேன், அதுலேருந்து இன்றைக்கி எனக்கு ஒரு கிளாரிட்டி, எனக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்குது அப்படின்னா, நான் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, நானும் ரொம்ப லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன், ஐ விஷ் ஐ ஹாவ் அ எண்ட் பாயிண்ட், அந்த மாதிரி சொன்ன ஒவ்வொருத்தரும் இதை பெனிஃபிட் ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 10 பேர் சொன்னாங்க, தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஐ வாண்ட் பீப்புள் டு கெட் பெனிஃபிட்டட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டே 1, இந்த மாதிரி டே 1 பார்த்திங்கன்னா எவ்வளோ பேஜஸ்ஸு, இவ்வளோ பேஜஸ் இருக்குது ஓகேங்களா. டே 2 இதில் வந்து எல்லாமே கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்னால், நீங்கள் 5 o'clock வந்து ஜூம் லிங்க் இருக்கும். அந்த ஜூம் லிங்க் ஜாயின் பண்ணனையுமே மாஸ்டர் எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணுவார் தெரியுமா? குளிச்சுட்டு 4:55க்கு ஷார்ப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த சின்சியாரிட்டி, ஓ மை காட். அண்ட் வந்தனையுமே நாங்கள் சேட்டில் குட் மார்னிங் போட்டிருப்போம், அதை பார்த்து குட் மார்னிங் ஒவ்வொரு பேரை சொல்லுவார். ஸோ இட் ஃபீல்ஸ் கனெக்டட். அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து அன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஃபோக்கஸ். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த், 2வது நாள் டீடாக்ஸ், 3rd நாள் மேனேஜ் யுவர் ஃபினான்ஸ், டே 4 பிராண்டிங் பற்றி. இது ரேண்டமாக நான் சொல்கிறேன், பட் திஸ் ஆர் த டாபிக்ஸ். அண்ட் லைஃப் பர்பஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே, இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி 1 மணி நேரம் அவர் பேசுவார். ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக நினச்சேன். ஏன்னா நீங்கள் ஒரு 5 o'clock எந்திரிக்கிறதே ஒரு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், உங்கள் டே பாசிட்டிவான வேர்ட்ஸ் கேட்டுட்டு 1 மணி நேரம் கேட்டுட்டு நீங்கள் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஐ திங்க் இந்த மேஜிக் வந்து உங்களை அறியாமையே ஏற்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் சாம்பிள் கொஷின்ஸ் நான் படிக்கிறேன். ஸோ டே 1 வந்து பர்பஸ் அண்ட் லைஃப் டைரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து அந்த 1 hourலேயே அவர் சொல்லுவார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் மேக் மீ ஃபீல் அலைவ், மை நேச்சுரல் ஸ்ட்ரென்த், த இம்பேக்ட் ஐ வாண்ட் டு கிரியேட். ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ யூ கேன் ரிலேட் இட் டு ஆக்டிவிட்டீஸ் தட் மேக் மீ அலைவ் அப்படிங்கிறது நான் ரைட்டிங், பிளாகிங், புக்ஸ் அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரைட்டிங் நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் 10 o'clock பெட்டில் படுத்து தூங்க போவேன், திடீர்னு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகும். எந்திரிச்சு வந்து நான் லேப்டாப்பில் எழுத ஆரம்பித்தேன்னா நான் அடுத்த நாள் காலையில் 6 o'clock வரைக்குமே எழுதியிருப்பேன். ஆனால் என்றைக்குமே ரைட்டிங் வந்து என்னை அலைவாக வச்சுருக்கா, ரைட்டிங்கிறது எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் தருமான்னு நான் யோசிச்சதே இல்லை. பட் இந்த ஆக்டிவிட்டி அப்போது நான் உட்காந்து பேப்பர் அண்ட் பென் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் அண்ட் பென் வச்சு நான் எழுதும்போது அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓ மை காட், உண்மையில் ரைட்டிங் என்னை இவ்வளோ ஹாப்பியாக்குது இல்லை. அப்போ ஐ திங்க் ஐ ஷுட் கண்டினியூ டூயிங் இட். 10 பேர் படிக்கிறாங்களோ படிக்கலையோ அது செகண்டரி. அது எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது அப்படிங்கும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களை எதெல்லாம் லைவாக இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை அறியாமையே உங்களை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் நம்பர் 1. ஸோ நம்பர் 1 வந்து எனக்கு இந்த ஒர்க் ஷாப் பிரிண்ட் அவுட், இந்த அசைன்மெண்ட் ஆர் பியூட்டிஃபுல் அசைன்மெண்ட் ஆர் homework or whatever you call it. ஸோ பேசிக்காக அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம அந்த புக்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்தது. அண்ட் செகண்ட் பாயிண்ட், நான் வந்து டே 2 வரைக்கும் ப்ராப்பராக எழுந்திரிச்சிட்டேன். டே 3 வந்து ஐ வாண்டட் டு கிவ் அப். நான் என்ன பண்ணேன், சரி லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு நான் தூங்கிட்டேன். அவர் அந்த 1 hourல வந்து ஒரு 4 to 5 words காதுக்குள்ளே உள்ளே போச்சு. பட் நான் கம்ப்ளீட்டாக தூங்கிட்டேன். அன்னைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறேன், எல்லாருமே அந்த டே 3 அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புகிறாங்க. தட் கேவ் மீ அ பூஸ்ட். டே 4 நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து நான் எந்திரிக்க போகிறேன், நான் வந்து நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், ஐ வாண்ட் டு பி இன் த ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கிடச்சிது. அண்ட் பெனிஃபிட் நம்பர் 2 அதுதான், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் 1000+ மெம்பர்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. அண்ட் தட் இஸ் கோயிங் டு பிரிங் யூ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அண்ட் இதில் நான் மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஐ திங்க் சண்டே வந்து நான் பேக் டு பேக் ட்ராவல் அண்ட் அந்த டேவே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு.
அண்ட் தென் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அண்ட் நான் தூங்க போகும்போது 11 o'clock. ஆனால் மண்டே டான்னு நான் 4:45க்கு எந்திரிச்சேன். ஸோ இட்ஸ் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் மை லைஃப். தேர்டு பெனிஃபிட் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஜாயின் பண்ணும்போது ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸு. ஏன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னா ஐ திங்க் வி ஆர் பிளஸ்ட். அண்ட் நாங்கள் எப்பயுமே சுரேஷ் பாண்டியன் சாரோட பெட்டாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச், நாங்கள் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் குழந்தைகள். ஸோ அப்போது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே அவர் என்ன ஸ்டார்ட் பண்ணாருன்னா, இந்த மாதிரி வந்து ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ ப்ராபப்ளி 99 rupees அப்படின்னாலும் எத்தனை பேர் அந்த 99 அப்படிங்கிற அமௌண்ட்டை பார்த்து ஹெசிடேட் பண்ணி பேக் அவுட் ஆகிருப்பாங்கன்னு தெரியல. பட் இவர் அந்த ஃப்ரீயாக கொடுக்கணும், ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி அப்படிங்கும்போது அவர் ஒவ்வொரு நாளுமே அந்த கிளாஸ்க்கு குளிச்சுட்டு ஹி ஹாஸ் அ டைமர் அட் இஸ் டெஸ்க். ஸோ டைமர் ஆன் பண்ணிடுவார். கரெக்டாக அந்த 1 hour முடிஞ்சோனையும் ஆஃப் பண்ணிடுவார். ஏன்னா 6 மணிக்கு மற்றவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அடுத்தவங்களோட டைமை வேல்யூ பண்ணணும், அடுத்தவங்கள ஒரு 2 நிமிஷம் கூட ஹோல்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு டைமரை செட் பண்ணி பண்ணாங்க. இதை வந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்கள் 10,000 இல்லை ஒரு 1,00,000 கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஃபீல் இந்த கோர்ஸ் வந்து இட்ஸ் invaluable. பட் நான் என்ன தேர்டு பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பேஷன். ஐ திங்க் அந்த பேஷன் அவர் கம்யூனிட்டிக்கு ஏதாவது கிவ் பேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் ஐ திங்க் இட் வாஸ் ரியல் பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் தட் இஸ் மேக்கிங் அஸ் இம்பேக்ட்ஃபுல். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், நான் இந்த கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான் இருந்தது. நான் 5 AM எந்திரிக்கணும், நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அது மட்டும்தான் இருந்துச்சு. பட் அது வேறாக இருந்தது. கிளைகள் மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தது. இந்த வீடியோ இஸ் அ ப்ரூஃப். நான் முதல்லலாம் வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். நம்ம பேசுகிறதெல்லாம் யார் கேட்க போகிறா, பல நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஓவர் கம் பண்ணேன். பட் இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணுறது தான் என் மோட்டிவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என் மோட்டிவ் நான் 5 AM எந்திரிக்கணும்னு இருந்துச்சு. பட் எனக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வந்தது. எனக்குள்ளார எனக்கு என்ன பிடிக்கும், அந்த இன்னர் செல்ஃப், தீபிகாவோட இன்னர் செல்ஃபுக்குள்ளார போய் பேசி என்னை பற்றி நிறையா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எனக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, எனக்குள்ளே கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிது. நான் இவ்வளோ நாள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த என்னை வந்து கக்கூன் மாதிரி ஒரு பயந்து போய் இருந்த நான் வந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சின்ன ஸ்டெப் எடுப்பீங்க, அது உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது, அந்த மேஜிக்கை நீங்களே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் பெனிஃபிட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். எய்தர் ரீடிங் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரைட்டிங் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இட் டச்சஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் யுவர் லைஃப். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபினான்ஸு, டீடாக்ஸு, பிராண்டிங், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் த 21 days. ஸோ இதெல்லாம் தான் நான் அனுபவித்த பெனிஃபிட்ஸ். நீங்களும் வாவ் நல்லா இருக்கே, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ நாள் லைஃப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டும் நெக்ஸ்ட்டு வர ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ், ஐ திங்க் Feb 3rd or 1st ஸ்டார்ட் ஆகுது, அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் டேக் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள், அடுத்தது அவங்க பார்த்துக்குவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.